Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் அதுக்கப்புறம் ஜாவா எரர்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்தோம். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஜாவாவில் கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். த ஜாவா கலெக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் ப்ரொவைட்ஸ் அன் ஆர்கிடெக்சர் டு ஸ்டோர் அண்ட் மேனுப்புலேட் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட். கலெக்ஷன்னா இப்போ என்னதுன்னா இது வந்து ஒரு கலெக்ஷன்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஒரு ஆர்கிடெக்சரை ப்ரொவைட் பண்ணுது. என்ன மாதிரி ஆர்கிடெக்சர்னா எதுக்குன்னா ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மேனுப்புலேட் பண்ணுறதுக்கும், ஒரு குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் மேனுப்புலேட் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு வந்து ஆர்கிடெக்சர் ப்ரொவைட் பண்ணுது கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து இந்த கலெக்ஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னா சர்ச்சிங் பண்ணலாம், சார்ட்டிங் பண்ணலாம், இன்சர்ஷன், டெலீஷன் அண்ட் மேனிப்புலேஷன் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸெல்லாம் சொல்லிகிட்டே இருந்திருக்கேன். நம்ம கலெக்ஷன்ஸ் டாப்பிக்கில் தான் சர்ச்சிங் சார்ட்டிங்லாம் பார்ப்போம் அப்படின்லாம். ஓகேவா? அந்த கலெக்ஷன்ஸ் டாபிக் கீழே தான் வந்து சர்ச்சிங், சார்ட்டிங், இன்சர்ஷன், டெலீஷன் அண்ட் மேனிப்புலேஷன்ற டாப்பிக்லாம் வரும். ஓகேவா? அடுத்து இந்த கலெக்ஷனில் என்னென்ன இருக்குன்னா இன்க்ளூட்ஸ் கீ இன்டர்ஃபேஸஸ். கீ இன்டர்ஃபேஸஸ்லாம் என்னதுன்னா செட்டு, லிஸ்ட்டு, கியூ, டிக்யூ. ஓகேவா? நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் டாப்பிக்லேயே பார்த்துருப்போம் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா என்னதுன்னு. ஓகேவா? செட் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து அது வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் வந்து டேட்டா ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து அண்ட் கிளாஸஸ், அரே லிஸ்ட், வெக்டார், லிங்க்டு லிஸ்ட், ப்ரையாரிட்டி கியூ, ஹேஷ் செட், லிங்க்டு ஹேஷ் செட், ட்ரீ செட், இதெல்லாம் வந்து இது கீழே இருக்க கிளாஸஸ். ஓகேவா? இந்த கிளாஸஸ் வந்து இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தட்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும். ஓகேவா? அந்த இன்டர்ஃபேஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கும் இந்த கீழே இருக்க கிளாஸஸ்லாம். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக என்னென்ன டீட்டெயில்டாக ஒரு ஃப்ளோ டயக்ராம் மாதிரி வந்து அடுத்த ஸ்லைடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போது சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா கலெக்ஷன் டைப். கலெக்ஷன்றது வந்து என்ன கலெக்ஷன், அதாவது லிஸ்ட்டு, செட்டு அந்த மாதிரி என்னது அப்படின்னு சொல்லி அங்கே கொடுத்துட்றோம். டைப் என்னன்னா நீங்கள் கொடுக்க போகிற டேட்டாவோட டைப் என்ன அப்படின்னு கேட்கும். ஓகேவா? அதாவது டேட்டா டைப் கொடுக்குற மாதிரி தான், இன்டீஜர், ஸ்ட்ரிங்கு அந்த மாதிரி. ஓகேவா? அதுக்கடுத்து இங்கே வந்து வெளியே வந்து கலெக்ஷன் நேமு, இது வந்து நம்ம வைக்கிறது தான். நம்ம என்ன நேம் வேணால் வச்சுக்கலாம். ஓகேவா? வேரியபிள் நேம் மாதிரி கலெக்ஷன் நேம். அடுத்து நியூ, நீங்கள் எந்த கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, எந்த கிளாஸை வந்து கொண்டு வர போகிறீங்க, ஆப்ஜெக்ட் தான் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதா? நியூ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணும்போது ஓகேவா? நியூ எந்த கீவேர்டு எது இப்போ அரே லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை வெக்டார் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை லிங்க்டு லிஸ்ட் யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு இப்போ அரே லிஸ்ட்னே வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இம்ப்ளிமெண்டிங் கிளாஸுக்கு பதிலாக அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ப்ராக்கெட் போடணும். ஓகேவா? கிரேட்டர் தென் லெஸ் தென் ப்ராக்கெட் போட்டுட்டு அடுத்து பேரந்தசிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து கலெக்ஷனோட சின்டாக்ஸ். இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த கலெக்ஷன் அப்படின்றதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தால இன்டர்ஃபேஸஸ்னு சம் செட் ஆஃப் இருக்குது, அப்புறம் கிளாஸஸ்னு சம் செட் ஆஃப் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்தையும் வந்து நான் வந்து இப்போ ஒரு ஃப்ளோ டயக்ராமாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ ஃப்ளோ டயக்ராமாக பார்ப்போம் நம்ம. ஸோ இதுதான் வந்து நான் சொன்ன டயக்ராம். ஓகேவா? இப்போ இந்த இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் அப்படின்றது வந்து இன்டர்ஃபேஸ், க்ரீன் வந்து கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டாட்டட் லைன்ஸ்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த சாலிட் லைன் வந்து எக்ஸ்டென்ஸ். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது. அதில் என்ன இருக்குது, ஐட்டரபிள், அதாவது இட்டரபிள் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த இட்டரபிள் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகேவா? அடுத்தது கலெக்ஷன் அப்படின்றது ஒரு இன்டர்ஃபேஸ். அடுத்து இந்த கலெக்ஷன்ஸுக்கு கீழே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு, கியூ, செட்டு, அப்புறம் டிக்யூ, அதுக்கப்புறம் வந்து இந்த செட்டு கீழே சார்ட்டட் செட்டு, கியூக்கு கீழே டிக்யூ இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செட்டு கீழே வந்து சார்ட்டட் செட்டு இருக்குது. ஓகேவா? இப்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அதாவது அரே லிஸ்ட்டும் லிங்க்டு லிஸ்ட்டும் பார்ப்போம். ஓகேவா? அடுத்தது அப்படியே நெக்ஸ்ட் வீடியோஸில் கவர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேவா? இப்போ இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த இன்டர்ஃபேஸை வந்து லிஸ்ட்டுன்றது இது வந்து இன்டர்ஃபேஸ், இது வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் க்ரீன்ன்றது. ஓகேவா? இங்கே வந்து டாட்டட் லைன்ஸ் இருக்குது, இம்ப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து இன்டர்ஃபேஸ் டாபிக் பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்போம், என்ன சொல்லியிருப்பேன்னா இன்டர்ஃபேஸ் அப்படின்றத வந்து இன்டர்ஃபேஸ் கிளாஸை வந்து நீங்கள் வந்து எப்போதும் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் வந்து அடுத்த கிளாஸில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் வந்து அரே லிஸ்ட் இருக்குது,
அதுக்கப்புறம் வந்து லிங்க்டு லிஸ்ட் இருக்குது, வெக்டார் இருக்குது, ஸ்டாக் இருக்குது. ஓகேவா? இப்போ லிங்க்டு லிஸ்ட்டுனா நமக்கு தெரியும். லிஸ்ட்டுனா இப்போ இப்படி இருக்கிறதா லிஸ்ட்டுன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டு டெய்லு இருக்குது. அடுத்தது இங்கே ஹெட்டு டெய்லு இதுக்கும் வந்து லிங்க் இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இப்போ ஸ்டாக் அப்படின்றது வந்து என்னதுன்னா, ஸ்டாக் நமக்கு தெரியும்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி வச்சுக்கிறது, இப்போ ஒரு மெஸ்ஸில் வந்து நம்ம காலேஜ் ஹாஸ்டலில் வந்து சாப்பிட்டுட்டு தட்டெல்லாம் கழுவிட்டு மேலே 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 வைக்கிறது. ஓகேவா? இப்படி வந்து ஒவ்வொருத்தங்களாக வச்சுக்கிட்டே வருவாங்க. இதில் வந்து என்ன எப்படின்னா, இது வந்து லிஃபோ அப்படின்ற வந்து இதுதான் யூஸ் பண்ணோம். லிஃபோ அப்படின்னா என்னதுன்னா, லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். இப்போ யார் லாஸ்ட்டாக வந்து அவனோட தட்டை வைக்கிறானோ அவன் தான் அடுத்த வேலைக்கு சாப்பிட போகும்போது அவன் தான் ஃபஸ்ட்டு தட்டை எடுக்க முடியும். ஏன்னா அவன் தட்டு தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி யார் வந்து லாஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இருக்கும் ஸ்டாக்கில். ஓகேவா? அடுத்தது கியூ அப்படின்றது வந்து ப்ரையாரிட்டி கியூன்னு இருக்குது. அதாவது நம்ம த்ரெட் கான்செப்ட் பார்த்துருந்தா வந்து உங்களுக்கு இந்த ப்ரையாரிட்டி அப்படின்றதுக்கான இது மீனிங் புரிஞ்சிருக்கும். அதாவது லெஸ் டைமில் வந்து எதுக்கு வந்து இப்போ ஒரு த்ரெட்டு 2 த்ரெட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு த்ரெட்டு வந்து 2 செகண்ட் ரன் ஆகுது, ஒரு த்ரெட்டு வந்து 5 செகண்ட் ரன் ஆகுதுன்னா இதில் ப்ரையாரிட்டி வைஸ் எதுக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்ட் த்ரெட்டு தான். ஏன்னா இந்த ஒரு த்ரெட்டு ரன் ஆக வேண்டிய நேரத்தில் இது வந்து 2 தடவை ரன் ஆயிரும். அதாவது 2 தடவை ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு தான் வந்து இது வந்து அடுத்த த்ரெட்டுக்கே போகும். ஓகேவா? ஏன்னா இதோட டைம் இது வந்து 2 செகண்ட்ஸு, இது வந்து 5 செகண்ட்ஸுன்னும் போது இதுதானே வந்து கம்மி டைமிங் எடுக்குது. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணும். ஓகேவா? ப்ரையாரிட்டி, அதாவது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அதிகமாக அப்படின்ற மாதிரி. ஓகேவா? அடுத்து நீங்கள் வந்து டிக்யூ அப்படின்னா என்னதுன்னா, டபுள் எண்டட் கியூ அப்படின்னு சொல்லுவோம். டிக்யூன்றது டபுள் எண்டட் கியூ. ஓகேவா? இது எப்படின்னா, இப்போ இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஹெட்டு டெய்லு. இப்போ இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து டபுள் எண்டட் கியூ அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அடுத்தது வந்து இதில் வந்து இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு பஸ் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பஸ்ஸு வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 2 வந்து பாதை இருக்கும் பஸ்ஸுக்கு. ஓகேவா? ஒன்று ஏறுறதுக்கு, ஒன்று இறங்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வந்துட்டு இப்போ பஸ்ஸில் நம்ம எப்போதும் என்ன பண்ணுறோம், எந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே ஏறுறோம், எந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே இறங்குறோம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அதுதான் வந்து இந்த டிக்யூ அப்படின்ற கான்செப்டில் நடக்கும். ஓகேவா? நீங்கள் எங்கே வேணால் இன்சர்ட் பண்ணலாம், எப்படி வேணால் இன்சர்ட் பண்ணலாம், எங்கே வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து 2மே நடக்கும். ஓகேவா? ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டும் நடக்கும், லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டும் நடக்கும். ஓகேவா? இதில் 2மே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதாவது நீங்கள் வந்து எங்கே வேணால் ஏறி எதில் வேணால் இறங்கலாம். நீங்கள் இதிலே ஏறி இதிலே கூட இறங்கலாம், இல்லை இதில் ஏறி இதிலே இறங்கலாம், இல்லை இதில் ஏறிட்டு இதில் இறங்கலாம், இல்லை இதில் ஏறிட்டு இதில் இறங்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணலாம். ஓகேவா? இது வந்து டிக்யூ அப்படின்றத வச்சு தான் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்து செட் இந்த லிஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆர்டர்டு கலெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து இது வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து இருக்காது லிஸ்ட்டில். ஓகேவா? டூப்ளிகேட்ஸ் இருக்கும் லிஸ்ட்டில், வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து ஆர்டர்டு கலெக்ஷனாக இருக்கும், அதே நேரத்தில் டூப்ளிகேட் லிஸ்ட்டும் இருக்கும், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸும் இருக்கும். ஓகேவா? அடுத்து கியூ அப்படின்றது வந்து நம்ம ப்ரையாரிட்டி கியூ, அதுக்கப்புறம் இந்த அரே டிக்யூ அப்படின்னு பார்த்துட்டோம். ஓகேவா? அடுத்தது செட்டுன்றது வந்து ஒரு அன்ஆர்டர்டு கலெக்ஷன். ஓகேவா? செட்டு வந்து ஒரு அன்ஆர்டர்டு கலெக்ஷன். இதில் வந்து செட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்காது. ஓகேவா? இப்போது நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்லலாம் வந்து சம் மெத்தட்ஸ் வந்து இன்பில்டாக இருக்கும். சும்மா ஆடு, ரிமூவ், அப்புறம் சைஸு, இந்த மாதிரி வந்து நிறையா மெத்தட்ஸ் வந்து இன்பில்டாக வந்து இந்த இன்டர்ஃபேஸில் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அரே லிஸ்ட்டு, லிங்க்டு லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் இந்த ஹேஷ் செட்டு, லிங்க்டு செட்டு, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து மேலே இருக்க இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த 3த்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, லிஸ்ட்டு அப்படின்றத வந்து நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு ஷாப்பிங் லிஸ்ட்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஷாப்பிங் லிஸ்ட், அதாவது ஆர்டராக இருக்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது செட்டுன்றது வந்து ஒரு அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப்
நான் டூப்ளிகேட்ஸ் வேல்யூ. ஒரு பேக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேக்கில் டூப்ளிகேட் இல்லாமல் ஒரு இது இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு பென் வாங்குறீங்க, அதாவது ஸ்டேஷ்னரி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பென்னு, ஒரு ஸ்கேலு, ஒரு ரப்பர், ஒரு ஷார்ப்னர் அப்படின்னு ஒரு பேக் உள்ள இருக்குன்னா அதை வந்து செட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து டூப்ளிகேட்ஸ் இல்லை, அதாவது 2 பென் இல்லை, 2 ரப்பர் இல்லை, ஒரே மாதிரி 2 பொருள் இல்லை. ஓகேவா? ஸோ அந்த பேக்கை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், செட் அப்படின்னு சொல்லலாம். கியூ அப்படின்றது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு மெம்பர்ஸ் வந்து நிற்கிறாங்க, ஒரு க்யூவில் நிற்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் க்யூவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் இதில் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம்னா, லிஸ்ட்டு அப்படின்ற டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். இப்போ லிஸ்ட் அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் இது கீழே அரே லிஸ்ட், லிங்க் லிஸ்ட், வெக்டார், ஸ்டாக் அப்படிலாம் என்னென்னு சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக அடுத்த ஸ்லைடில் தான் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருந்தேன்னா, an ordered collection in Java that allows duplicate elements. ஒரு ordered collections of list வந்து duplicate elements வந்து allow பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் லிஸ்ட் அப்படின்னா. அதுக்கப்புறம் வந்து இது என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா, ஒரு இண்டெக்ஸ் பேஸ்டு ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. அதாவது நம்ம இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 2 3 5 6 இருக்குன்னா, இப்போ இதில் இண்டெக்ஸ் என்னது 0 1 2 3 4. ஸோ இது வந்து இண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணும். ஓகேவா? இந்த இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணி தான் வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸையும் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதில் வந்து நம்ம லிஸ்ட்டில் என்ன பண்ணலாம், இன்சர்ஷன் பண்ணி மேனிப்புலேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்லாம் பண்ணலாம். ஓகேவா? அதாவது இன்சர்ஷன், டெலிஷன் அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது இங்கே லிஸ்ட்டுக்கு கீழே காமன் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதாவது கிளாஸ், இது வந்து லிஸ்ட்டுன்றது ஒரு இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லியிருந்தோம்ல, இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு கீழே என்னென்ன கிளாஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட், லிங்க்டு லிஸ்ட், வெக்டார், ஸ்டாக். ஓகேவா? இந்த அரே லிஸ்ட்டுன்றது வந்து டைனமிக் அரே பேஸ்டு லிஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து என்னன்னு எப்படி சொல்லலாம்னா, இது வந்து சிங்க்ரனைஸ்டாக இருக்காது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? இது வந்து ரேண்டம் ஆக்சஸ் வந்து பண்ணலாம். ரேண்டம் ஆக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும் கிடையாது. ரேண்டம் ஆக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரேண்டமாக ஒரு எலமெண்ட் தேடணும் அப்படின்றது வந்து ஈஸியாக இருக்கும். அதுதான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எண்டில் வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அடுத்தது வந்து இது என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து ஆக்சஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். அரே லிஸ்ட்டில் அதே மாதிரி தான் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அரே லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு அடுத்த ஸ்லைடில் வந்து கிளியராக பார்க்கலாம். இந்த அரே லிஸ்ட் இன் ஜாவா. ஓகேவா? இப்போ அரே லிஸ்ட் இஸ் அ ரீசைசபிள் அரே இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த லிஸ்ட் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா என்னதுன்னா, இப்போ அரே லிஸ்ட்டில் வந்து இது வந்து இதில் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ரீசைசபிளாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஃபிக்ஸ்டு ஆஃப் சைஸ் தான் இந்த அரே வந்து. இப்போ வந்து இதில் வந்து லென்த்து 5 தான் இருக்கணும், இதில் வந்து இண்டெக்ஸ் 6 தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ்டுலாம் பண்ண மாட்டோம். இந்த அரே லிஸ்ட்டில் வந்து இது எப்படின்னா ரீசைசபிள் அரே. ஓகேவா? நீங்கள் எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணால் ரிமூவ் பண்ணிக்கலாம், என்ன சைஸில் வேணால் இருக்கலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது இட் அலவுஸ் டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் இன்சர்ஷன் ஆர்டர். ஓகேவா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லிஸ்ட்டுனாலே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டூப்ளிகேட் எலமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாவா அப்படின்னு ஆட் பண்ணியிருக்கீங்களா, அடுத்தது வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கீங்களா. இது எப்படின்னா ஆர்டராக தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஃபஸ்ட்டு ஜாவா போகும், அடுத்து பைத்தான் போகும், அடுத்து நீங்கள் என்ன ஆட் பண்ணுறீங்களோ அது பைத்தானுக்கு அடுத்தது வந்து போய் ஆட் ஆகும். ஓகேவா? அதாவது ஒரு சீக்வன்ஸாக, அதாவது ஒரு ஆர்டர்டாக போய் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அடுத்து ப்ரொவைட்ஸ் ஃபாஸ்ட் ரேண்டம் ஆக்சஸ். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் லிஸ்ட்டில், போன தடவை நான் அரே லிஸ்ட்டில் வந்து சின்னதாக ஷார்ட் ஆகணுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், ரேண்டம் ஆக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா, இதை வந்து நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இன்சர்ஷன் அப்புறம் டெலிஷன் வந்து லிங்க்டு லிஸ்ட்டுக்கு கம்பேர் பண்ணும் போது இது ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு நம்ம இங்கே வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த அரே லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து தப்பாக சொல்லிட்டேன். ஓகேவா?
மிடில்ல வந்து ஈஸியாக இருக்கும், எண்டு வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது அப்படி கிடையாது. மிடில்ல தான் வந்து கஷ்டமாக இருக்கும் அரே லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். எண்டு வந்து நீங்கள் ஈஸியாக வந்து இன்சர்ஷன் டெலிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? மிடில்ல ஆக்சஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ. ஏன்னா நீங்கள் மிடில்ல வந்து இப்போ நீங்கள் இன்சர்ட்டோ டெலீட் பண்ணுறீங்களோ, நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணுறதுலாம் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து அது வந்து கஷ்டமாக இருக்குன்றனால லிங்க்டு லிஸ்ட்டு கம்பேர் பண்ணும்போது அரே லிஸ்ட் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ அரே லிஸ்ட்டில் வந்து சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, அரே லிஸ்ட் உள்ளே வந்து நம்ம வந்து என்ன லிஸ்ட்டுக்குள்ளே என்ன கொடுக்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு உள்ளே கொடுத்துருக்கோம். இது வந்து லிஸ்ட்டுன்றது வந்து நம்மளோட வேரியபிள் நேம் மாதிரி, அதாவது கலெக்ஷன் நேமு. நியூ என்ன கிளாஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அரே லிஸ்ட் அப்படின்றது தான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? இதில் வந்து அரே லிஸ்ட்டுக்கு கீழே வந்து நிறையா இருக்குது, ஆட், ரிமூவ் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து லிஸ்ட்டு டாட், அதாவது இந்த வேரியபிள் நேம் லிஸ்ட்டு டாட் ஆடு, ஆடில் என்ன சொல்கிறீங்கன்னா ஜாவா அப்படின்னு சொல்கிறீங்க. லிஸ்ட்டுக்குள்ளே நீ வந்து ஜாவாவை ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து லிஸ்ட்டு டாட் ஆடு பைத்தான், லிஸ்ட்டுக்குள்ளே பைத்தான் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நான் இப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் வந்து பண்ணி காட்டுறேன். அரே லிஸ்ட் அப்படின்றதுக்கு வந்து ஒரு கோடிங் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். அரே லிஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு இப்போ அரே லிஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம யூட்டில் அப்படின்ற பேக்கேஜ் கீழே தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் டாட் அரே லிஸ்ட் அப்படின்னு சொல்லி இம்போர்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து பப்ளிக் கிளாஸ், நம்மளோட கிளாஸ் நேம் அரே லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு அரே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு கலெக்ஷனுக்கு வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சின்டாக்ஸ் ஒன்று பார்த்துருப்போம். ஓகேவா? இப்போ நம்ம அரே லிஸ்ட்டுக்கு வந்து அரே லிஸ்ட் அப்படின்ற கிளாஸுக்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போது அரே லிஸ்ட் நம்ம உள்ளே வந்து என்ன லிஸ்ட்டு கொடுக்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்கு கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் அரே நேம் வந்து சும்மா லேங் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது வந்து நேம் லேங் அப்படின்றது. இதில் வந்து நியூ அரே லிஸ்ட் அண்ட் parenthesis. ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த அரே லிஸ்ட், அதாவது லேங் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டுக்குள்ள நம்ம இப்போ என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஸ்ட்ரிங்குன்ற டேட்டா டைப் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரிங் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆடுக்கு வந்து நமக்கு வந்து அரே லிஸ்ட்டில் வந்து என்னென்ன மாதிரி இதெல்லாம் இருக்குன்னா, இப்போ லேங் தானே, லேங் டாட் ஆட். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனில், இந்த மெத்தடில் ஆடுன்ற மெத்தடு வந்து அது எதுக்குன்னா நம்ம நம்மளோட லிஸ்ட்டுக்குள்ளே டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்? லாங்குவேஜஸில் வந்து இங்கிலீஷ் தமிழ்னே போகும். இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஓகேவா? இது வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இப்போ வந்து நம்மக்கிட்ட என்னென்னலாம் இருக்குன்னா, ஆட் இருக்குது, அப்புறம் வந்துட்டு ரிமூவ் இருக்குது. ரிமூவ் அதாவது டெலீட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு சைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆடு, ரிமூவ், சைஸு, இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கெட் இருக்குது. அப்புறம் வந்து செட்டு, அப்புறம் சர்ச் அப்படின்றது, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் 0 என்னது அப்படின்னு சர்ச் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேவா? இப்போது ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆடுலே வந்து நம்ம வந்து ஒரு 4 ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 4 இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் வந்து ஹிந்தி, அப்புறம் வந்து மலையாளம். ஓகேவா? இப்படி 4 லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை வந்து
பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் printlnல லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். ஓகேவா, இதில் லேங் அதை தான் வந்துட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகேவா, ஸோ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி அரே லிஸ்ட் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் ஆயிடுச்சு, எந்த எரரும் இல்லை. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா அரே லிஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா, ரன் பண்ணால் என்ன வந்திருக்கு, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வந்திருக்கு, இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மலையாளம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் வைஸாக வந்திருக்கு. ஓகேவா, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டூப்ளிகேட்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோமா. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே வந்து தமிழ்னே கொடுப்போம். லிஸ்ட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 2 தடவை தமிழ் கொடுத்து ரன் பண்ணி பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் என்ன வந்திருக்கு, இங்கிலீஷ், தமிழ், தமிழ், மலையாளம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தமிழை ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேவா, lang டாட் ரிமூவ் தமிழ். ஓகேவா, இப்போ இதை ரிமூவ் பண்ணால் எந்த தமிழ் அப்படின்றது ரிமூவ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா, கம்பைல் பண்ணலாம். கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் இங்கே என்ன ஆயிருக்கு, இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஒரு தமிழ் ரிமூவ் ஆயிருக்கு. ஓகேவா, ஒரு டைம் தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம், அதனால் ஒரு தமிழ் ரிமூவ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து மலையாளம் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் வந்து ரிமூவ் ஃபங்க்ஷன். அடுத்தது வந்து சைஸு. இப்போ வந்து lang டாட் சைஸ்ன்னு இங்கே கொடுப்போம். இப்போ இதை ரன் பண்ணால் என்ன வருதுன்னு பார்ப்போம். கம்பைல் பண்ணி ரன் பண்ணால் இங்கே வந்து எதுவுமே ஷோ ஆகலை. ஓகேவா, இப்போ இதை வந்து ஒரு இன்ட்டு கவுண்ட்டுன்னே வச்சுக்குவோம். ஓகேவா, கவுண்ட் ஈக்குவல் டு lang டாட் சைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கவுண்ட்டே வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா, கவுண்ட் அப்படின்றத பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இப்போ வந்து அவுட்புட் பார்த்தா என்ன வருதுன்னு பார்ப்போமா. இப்போ என்ன வந்திருக்கு, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து இங்கிலீஷ், தமிழ், மலையாளம்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் வந்து கவுண்ட் என்ன வந்திருக்கு, லாங்குவேஜ் டாட் சைஸு கவுண்ட் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ் 3 அப்படின்னு சொல்லி கவுண்ட் வந்துருச்சு. ஓகேவா, இது இப்படி தான் வந்து சைஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து என்னதுன்னா கெட் அப்படின்னு இருக்கா. இப்போ இங்கே வச்சுக்கிறேன், நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இந்த கெட்டை. டாட் கெட் 0 அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன்னா இது என்ன பண்ணுன்னா lang டாட் கெட்டில் 0th இண்டெக்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, இப்போது கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் இப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜில் 0 அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம என்ன லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜில் என்ன டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், lang டாட் கெட் ஆஃப் 0. lang ஆஃப் கெட் ஆஃப் 0 வந்து இங்கிலீஷ். ஓகேவா, ஸோ இங்கிலீஷ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. இது வந்து கவுண்ட்டு 3 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இப்போ செட் பண்ணுவோமா. அடுத்தது இப்போ lang டாட் செட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது வந்து இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ணி தான் வந்து நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கெட் பண்ணுறதுக்கு வேறு இண்டெக்ஸ் மட்டும் எடுத்துருக்கோம். ஸோ செட் பண்ணுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை நீ என்னன்னு மாற்று அப்படின்னு சொல்கிறோன்னா தெலுங்கு அப்படின்னு மாற்று அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. தெலுங்கு அப்படின்னு சொல்லி மாற்றிக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ வந்து அவுட்புட் பார்ப்போமா. கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் சாரி இங்கே வந்து கெட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து லேங்னே இருக்கட்டும். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணால் இங்கே என்ன வந்திருக்கு, இங்கிலீஷ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு.
நம்ம வந்து எந்த இண்டெக்ஸில் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத தான் வந்து தெலுங்கு அப்படின்னு மாற்ற சொல்லியிருக்கோம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்கும், நம்ம இங்கே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் ஒரு தமிழை. ஸோ ஒரு தமிழ் ரிமூவ் ஆயிரும், 0. அடுத்த இருக்க தமிழ் தான் 1. ஸோ தமிழ் வந்து தெலுங்கு அப்படின்னு சொல்லி இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா. அடுத்தது வந்து நம்ம சர்ச் ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு இந்த இண்டெக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறேன்னா, இப்போ வந்து சர்ச்சில் வந்து எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பூலியன்னே வச்சுக்குவோம். ஓகேவா. பூலியன் ஹேஷ் தமிழ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லிஸ்ட் டாட் கண்டைன்ற மெத்தடுக்குள்ள என்ன எது கொடுக்க போகிறோம், கண்டெயின் இங்கிலீஷ் கண்டெயினாக இருக்கா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா. கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு இதை வந்து கவுண்ட்டுக்கு பதிலாக ஹேஷ் தமிழ் அதை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லுவோம். ஓகேவா. இப்போ வந்து கம்பைல் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணால் எரர் வருது. ஸோ லிஸ்ட் இல்லை லேங்கு மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் வரும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கம்பைல் பண்ணிவிட்டு லேங் டாட், ஸோ இது வந்து கண்டைன் இல்லை கண்டைன்ஸ் அப்படின்றது. ஓகேவா. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ இங்கே என்ன எரர் பண்ணியிருந்தோன்னா, நான் வந்து லேங் தான் வந்து நம்மளோட லிஸ்ட்டோட நேமு, நான் வந்து லிஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு அது எரர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மெத்தட் நேம் வந்து கண்டைன்ஸு நான் என்ன பண்ணிட்டேன், கண்டைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அது வந்து அடுத்ததாக வந்து எரர் காட்டுச்சு. ஓகேவா. கண்டைன்ஸ் இங்கிலீஷ். இப்போ என்ன செக் பண்ண சொல்கிறோன்னா, இப்போ வந்து இந்த லாங்குவேஜ்ன்ற லிஸ்ட்டுக்குள்ளே வந்து இங்கிலீஷுன்றது வந்து கண்டெயின் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணால் என்ன வந்திருக்கு, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜஸ். இதில் லாஸ்ட்டில் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஏன்னா நம்ம வந்து பூலியன் டேட்டா டைப் தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றதான் வரும். ஓகேவா. ஸோ ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இங்கே சப்போஸ் நம்ம இல்லாத ஒரு லாங்குவேஜை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாத லாங்குவேஜ் என்னது, உருது இல்லைன்னு வச்சுக்கோங்க. உருது கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கம்பைல் பண்ணுவோம், ரன் பண்ணுவோம். இங்கே வந்து இப்போ என்ன வந்துருச்சு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இது இப்படி தான் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூ வந்து கண்டெயின் ஆயிருக்கா இல்லையா, அதாவது அந்த வேல்யூ வந்து உள்ளே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வந்து இப்படியும் செக் பண்ணலாம். ஓகேவா. கண்டைன்ஸ் அப்படின்றது வந்து அரே லிஸ்ட்டில் செக் பண்ணலாம். அடுத்தது வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு வேல்யூவோட இண்டெக்ஸ் வேல்யூ எடுக்கணும் அப்படின்னும் போது இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஓகேவா. இதில் வந்து லேங் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் நம்ம எந்த வேல்யூ வந்து கிரியேட் பண்ண போகிறோமோ, எந்த வேல்யூக்கு வந்து இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண போகிறோமோ அந்த வேல்யூ வந்து உள்ள. இப்போ வந்துட்டு எந்த வேல்யூ போட போகிறோம், இண்டெக்ஸ் ஆஃப் இங்கிலீஷோட இண்டெக்ஸே எடுத்துக்குவோமே, இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிடுறோம். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. இப்போ இங்கே லாங்குவேஜுக்கு பதிலாக நம்ம இங்கிலீஷ்னே வச்சுக்குவோம், இண்டெக்ஸ்னே வச்சுக்குவோம். இப்போது ரன் பண்ணி பார்ப்போமா. ஸோ ஒரு எரர், இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது வந்து நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா. இப்போது எந்த எரரும் இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னதுன்னா, லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ், அதாவது இந்த இண்டெக்ஸ் என்னன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, நம்ம இங்கிலீஷோட இண்டெக்ஸ் வந்து என்னது 0. ஸோ 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூவோட இண்டெக்ஸை ஃபைன் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் என்னென்ன ஃபைன் பண்ணலாம், என்னென்ன அரே லிஸ்ட்டில் பண்ணலாம், ஒரு லிஸ்ட்டில் வந்து ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம், அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டை வந்து அந்த லிஸ்ட்டோட சைஸை கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு கெட் பண்ணலாம், செட் பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து சர்ச் பண்ணலாம். ஓகேவா. இதெல்லாம் வந்து அரே லிஸ்ட்டில் பண்ணலாம். ஓகேவா. என்னென்ன அரே லிஸ்ட்டில் வந்து பண்ண முடியும், என்னென்ன பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா. இதுக்கு அடுத்தது வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. அதை வந்து நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட் வந்து இப்போ வந்து கலெக்ஷன்ஸில் வந்து நிறையா டாபிக்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த ஃப்ளோ டயக்ராமில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா. ஸோ வந்து நம்ம இப்போ வந்து அரே லிஸ்ட் பார்த்துருக்கோம். லிஸ்ட்டில் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோன்னா,
கலெக்ஷன்ஸ் அப்படின்னா என்ன, அது கீழே என்னென்னலாம் வருது, அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட்டுனா என்ன, அரே லிஸ்ட் வந்து என்ன, அரே லிஸ்ட்டுக்குள்ளே வந்து என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத வந்து கம்ப்ளீட்டாக A to Z பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து இப்படி பார்ட்டாக வந்து நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்த பார்ட்டில் வந்து லிங்க்டு லிஸ்ட் அப்படின்னா என்ன, அதுக்கு கீழே இந்த மாதிரி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா?